ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன டனல்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 11, 12 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பார்க்க போறாங்க. சாரிங்க, கோச்சிக்காதீங்க, குரல் கொஞ்சம் கும்தல கடி கும்மாவா தான் இருக்கும். கோல்டு ஆல்ரெடி சீரிஸ் போட லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் லேட் ஆனா நல்லா இருக்காதுன்னு தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், சரிங்களா? ஸோ முதல் 10 எபிசோடையும் நம்ம பண்ணிட்டோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அதோட போன எபிசோட்ல நம்ம பார்த்த வரைக்கும் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ப்ரொஃபசர் கழுத்துல போட்டிருந்த விசில வச்சு, அட இது நம்ம பொண்டாட்டி நமக்கு கொடுத்த விசில்ல, அதே விசில் இந்த பொண்ணு கழுத்துல இருக்குன்னா அப்ப இவதான் நம்ம பொண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்க. சேம் டைம் ஜுங்கோவுக்கு நம்ம எறையே ஆனாலும் பரவாயில்ல, அவனை பிடிச்சாகணும்னு சொல்லி தானே ப்ரொஃபசர் போக கூடாத இடத்துக்கு போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு சாக பார்த்தா. கொல்றதுக்கு முன்னால ஹீரோ அங்க போயிட்டாப்புல. இருந்தும் கொலை பண்ண முயற்சி பண்ண ஜுங்கோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடனானா, கிம்மு அவனை துரத்திக்கிட்டு ஓடனான் தான். அவனை பிடிச்சாங்களா இல்லையான்றது ஒரு பக்கம். இதை தாண்டி 30 வருஷத்துக்கு முன்னால 6 கொலை, இப்ப பிரசன்ட்ல 2 கொலை பண்ணிட்டு யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி டாக்டர்ன்ற போர்வையில ஒளிஞ்சிட்டு இருக்க இன்னொரு கில்லர். இது வரைக்கும் இந்த ஆள் மேல சந்தேகப்படுற மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு எந்த லீடும் கிடைக்கல. இனிமேலாவது அது கிடைச்சு சந்தேகப்பட்டு அவனை தூக்குறாங்களா இல்லையா? சரி, நான் சொல்லிடுறேனே, தூக்கிட்டாங்க. பட் தூக்கும் போது நடக்க கூடாத ட்விஸ்ட் ஒன்று நடக்குதுங்க. அதெல்லாம் என்னன்றது தான் இந்த 2 எபிசோட்லயும் பார்க்க போறோம். வாங்களேன். 11வது எபிசோடுக்குள்ள பாத யாத்திரையா போக மயங்கி கிடந்த ப்ரொஃபஸரோட கழுத்துல இருக்க விசில பார்த்த ஹீரோ, நீயா மாயாம் பொண்ணு அப்படின்னு உறைஞ்சு போயிருக்கும் போது இந்த பக்கம் தப்பிச்சு உன்ன ஜுங்கோவை துரத்திட்டு உன்ன கிம்மு அவன் கை காலு மூஞ்சி முகரெல்லாம் இடம் மாறுற அளவுக்கு போட்டு செம்மடி அடிக்கிறான். ஏன்னா கிம்ம பொறுத்த வரைக்கும் இவன் அம்மாவை கொண்ட கொலைகாரன் ஜுங்கோ தானே. அந்த கோவத்துல போட்டு பொழந்துட்டு இருக்க. அதுக்குள்ள சின்ன நாய் மூக்க கழுகு கண்ண அவங்கலாம் இங்க வந்து கிம்ம பிரிச்சு ஜுங்கோவை அரெஸ்ட் பண்றாங்க. இதே நேரம் கண்ணு முழிக்காம இருந்த ப்ரொஃபஸரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போன ஹீரோ டாக்டரோட சட்டக்காலரெல்லாம் பிடிச்சி, என் பொண்ணை நீ காப்பாத்திருவல்ல, காப்பாத்தலனா உன்னை காப்பாத்த ஆள் வரமாட்டாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலையே 2 ஆக்கிட்டு இருக்காரு. எப்படியோ ஜுங்கோவை புடிச்சிட்டாங்க. அதுக்குன்னு போலீஸோட வேலையே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஜுங்கோ தான் பல கொலைகளை பண்ணான்றதுக்கு போலீஸ் கிட்ட அவனை லிங்க் பண்ற மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லைங்க. சோ போலீஸ்ட மாட்டிக்கிட்டவன் அவனாவே நான் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன்னு கன்ஃபஸ் பண்ணணும். பண்ணிடுவானா அவன் என்ன இழவு கூட்ட போறானோ. சரி, அதுக்குள்ள நாய் மூக்க கழுகு கண்ண நீங்க கிரைம் சீன்ல போயிட்டு ஜுங்கோ சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. அப்புறம் ஏன்பா கிம்மு, எப்படியும் ஹீரோ ப்ரொஃபஸரோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ ப்ரொஃபஸர் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் சம்பவத்தப்ப என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அவகிட்ட ஸ்டேட்மெண்டா வாங்கு, ஓகே அப்படின்னு சின்ன ஒவ்வொரு வேலைக்கு ஆளுங்களை பிரிச்சு அனுப்ப. ஹாஸ்பிட்டல்ல அந்த ப்ரொஃபஸருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆல் கிளியர். ஆனாலும் அவளுக்கு நடந்ததை நினைச்சு ஷாக்குனால இன்னும் கண்ண முழிக்காம இருக்கா. சேம் டைம் இன்னொரு கில்லரான டாக்டர் இருக்கான்ல, பொய்யாரமா வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு செம்மதில்லுப்பா, இவ்வளோ தைரியமா கொலைகாரனை பிடிக்கிறேன்னு போயிருக்கா அப்படின்னு இவன் இஷ்டத்துக்கு ஒன்று வளரிட்டு இருக்கான். அப்படியே இங்க ஹாஸ்பிட்டல் வந்தா ப்ரொஃபஸருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ஹீரோ சோகமா உட்காந்துருக்கும் போது அங்க வந்த கிம், சார் ஜுங்கோவை பிடிச்சாச்சு சார், அப்புறம் நீங்க உங்க பொண்ணு எங்க தேடிட்டு இருந்தீங்கல்ல, அவளையும் கண்டுபிடிச்சிட்டேன். அவ இவதான்னு கிம் சொல்றதுக்குள்ளேயே, தெரியும்பா என் பொண்ணு யாருன்னு எனக்கும் தெரியும். இதோ இருக்கு பாத்தியா விசில், இது என் பொண்டாட்டி எனக்காக கொடுத்தது. அதே விசில் இந்த பொண்ணு கிட்ட இருக்குன்னா டவுட்டே வேணாம், அவ தானே என் பொண்ணு அப்படின்னு ஹீரோ ஃபீலிங்ஸ போட. அப்புறம் என்னங்க, பொண்ணுதான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் அவ அப்பான்னு அவகிட்ட சொல்லிடுங்க. இதை கிம் சொன்னா, அடையாம்பா நீ வேற விளையாண்டுட்டு இருக்க, 30 வருஷமா நான் அவ கூட இல்ல, தனிமையில வாழ்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு நான் தான் அப்பான்னு சொல்லி உறவு கொண்டாட சொல்றியா? அதை பண்ணாலும் அவ என்ன ஏத்துப்பாளா? வேணாம், அந்த உண்மை அவளுக்கு தெரியாமலே இருக்கட்டும். ஏதோ என் சந்தோஷத்துக்காக தூரத்துல இருந்தே அவதான் என் பொண்ணு நான் பாத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஹீரோ உருகுன்னு உருகிட்டு இருக்காரு. மேட்ரு என்னன்னா, 6 வயசு வரைக்கும் ப்ரொஃபசர் அவ அம்மாவோட இங்கதான் இருந்தா கொரியால. அப்புறம் அம்மா செத்து அவளை தத்தெடுத்து வெளிநாட்டு கொண்டு போயிட்டாங்கல்ல, இங்கிலாந்துக்கு. சோ ப்ரொஃபசருக்கு கொரியால இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்றது மறந்து போச்சு. சொல்ல போனா அவ கொரியால இருந்தன்றதையே மறந்துட்டா. அதனால தாங்க அவ பாஸ்ட் வாழ்க்கை எதுவும் அவளுக்கு ஞாபகம் இல்ல. இங்க இப்படி போதா, இன்னொரு பக்கம் நல்லா கரும்பு காட்டுக்குள்ள குறும்பு பண்ண வந்த ஆள் மாதிரியே ஒருத்தன் இருப்பான்ல நாய்முக்க, அவன் ஜுங்கோ அரெஸ்ட் பண்ண கிரைம் சீனுக்கு போய் ஆக்சுவலா ஜுங்கோ அவன் கார்ல ஏறி தப்பிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளதான் கிம் அவனை மடக்கிட்டாப்புல. சோ ஜுங்கோ காரை பிரிச்சு மேயறப்போ மிரர்ல அவன் ஒரு பொண்ணோட செயினை மாட்டி வச்சிருக்காங்க. மேபி ஜுங்கோ கொலை பண்ண ஏதோ ஒரு பொண்ணு போட்டிருந்த செயினா தானே அது இருக்கணும். எவிடன்ஸா அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்டேஷன்லயோ இவங்க நினைச்ச மாதிரி சின்ன ஜுங்கோ கிட்ட விசாரிக்கிறப்போ, ஆமா நான் தான் எல்லா கொலையும் பண்ணனு ஒத்துக்கவே மாட்டாங்க. மத்த கொலையை கூட விட்டுருங்களேன், ப்ரொஃபஸரை கொல்ல ட்ரை பண்ணால பாட்லயே வச்சுதானே அவனை பிடிச்சாங்க, அதை கூட நான் பண்ணனு ஒத்துக்க மாட்டான். நான் ப்ரொஃபஸரை
காப்பாத்தலாம் தாங்க போனேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. என்னங்க பார்த்தா நான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ண நீங்க முடிவே எடுத்துருவீங்கல்ல, அதுக்கு தான் அவங்கள பார்த்து பயந்து ஓடனேன்னு கதையவே மாத்துறான். எப்பா 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 டேய், நீ எல்லாம் கதாசிரியரா போலாம் போலேடா, இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு கொலகார பக்கியா வந்து நிக்கிற அப்படின்னு சின்னாவுக்கு ஒரே டென்ஷன்ஸ் ஆஃப் கொரியா. அது முடிய ஹாஸ்பிட்டல்லையோ மயக்கத்துல இருக்கால ப்ரொஃபசர், பழசு எதுவுமே அவளை ஞாபகம் இல்லாம இருந்துச்சுல்ல, 6 வயசுக்கு முன்னால நடந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அவ அம்மா அவளுக்காக விசில கொடுத்தது, அப்புறம் இவளை யாரோ தத்தெடுத்து கொண்டு போனது, வேற ஒருத்தவங்க கூட போறது ப்ரொஃபசருக்கு பிடிக்கவே இல்லை போல. சோ எப்ப பாரு தனிமையிலேயே உணர்ந்தவ எத்தனையோ தடவை இவ அம்மா இவளை கொடுத்த விசில அடிச்சு அடிச்சு பாத்திருக்கா. அவளை காப்பாத்த யாருமே வரல. அதை யோசிச்சுக்கிட்டே திடுக்குன்னு கண்ணை முழிச்சா முன்னால நிக்கிறது ஹீரோ. கண்ணை முழிச்சா அவளுக்கு என்னாச்சுன்னு கூட பாக்கலாங்க. அவ கேக்குற முதல் கேள்வி ஜுங்கோவா புடிச்சிட்டீங்களா இல்லையான்னு தான். அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்காடா, இப்ப அது ரொம்ப முக்கியமா, உன் உடம்ப பாருமா, அவனை அப்புறம் பாத்துக்கலான்னு ஹீரோ சொன்னாலும் அவ ஹீரோவை கண்டுக்கவே இல்ல. பக்கத்துல இருந்த கிம் கிட்ட ஜுங்கோ மேல ஸ்ட்ராங்கா கேஸ் பண்ணணும்னா சம்பவ இடத்துல இருந்து என் ஸ்டேட்மெண்ட் முக்கியம் இல்ல, சீக்கிரம் என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க, நான் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ரெடியா இருக்கேன், கமான் கமான் குயிக்குன்னு ஆர்வமா இருக்கா. என்னமாச்சு பண்ணிட்டு போங்கன்னு கடுப்புல ஹீரோ வெளியே போயிடுறாரு. இவ ஸ்பாட்டுக்கு போனது, அங்க ஒரு கார் வந்தது. ஜுங்கோ கூட கார்ல வந்துதான் நம்மள பிடிப்பான்னு இவன் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அந்த மொல்ல மாதிரி முள்ளு காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துதானே இவளை பிடிச்சான். மயக்கமாக்கி வேற இடத்துல கொண்டு போய் படுக்க போட்டதும் உனக்கு எவ்வளவு திமிர்றி, முடிஞ்சா இந்த இடத்துக்கு வந்து என்ன கொலை பண்ணி பாருன்னு என்கிட்டயே சவால் விடுற, இப்ப மாட்டிக்கிட்டியா. நீ சொன்னது கரெக்ட் தான், 7வது விக்டிம் 8வது விக்டிம் 2 பேரையும் நான் கொல்லல, மீதி பேர் எல்லாரையும் நான் தான் கொன்னேன். எப்படி தெரியுமா, என் கையில இருக்க பாரு துணி, இதால அவங்க கழுத்தை நெரிச்சே கொன்னேன். அதே மாதிரிதான் இப்போ ஓசாவும் நடக்க போகுதுன்னு நடந்த கதைய பிரசன்ல ப்ரொஃபசர் சொல்ல சொல்ல என்னதான் அவ இரும்பு மனுஷியா இருந்தாலும் சாவை கிட்ட பாத்துட்டு வந்துட்டால, உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆகுது. கிம் முடிஞ்ச அளவு ப்ரொஃபசருக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்க. அதுக்குள்ள ப்ரொஃபசருக்கு வேண்டப்பட்ட டீன் அங்க வந்துட்டாங்க. இனிமேல் அவங்க ப்ரொஃபசரை பாத்துப்பாங்க இல்லையா, நம்ம ஜுங்கோவை மடக்கிற வழியை பார்ப்போம்னு ஹீரோ, கிம், சின்னா, நாய்முக்க, கழுகு கண்ண 5 பேரும் ஸ்டேஷன்ல மீட்டிங்க போட்டா பிரசன்ட்ல நடந்த எல்லா கொலையையும் ஜுங்கோ தான் பண்ணான்னு கணிச்சு வச்சிருந்தாலும் அவனை டைரக்டா லிங்க் பண்ண முடியாது ஒரு கொலையோட தான். ஜுங்கோவாவே லாஸ்டா ஒரு பொண்ணை கொண்டாம பாருங்க. நாய்முக்க ஜுங்கோவோட கார்ல இருந்து ஒரு செயின் எடுத்தான்ல, அது ஜுங்கோவால கடைசியா கொல்லப்பட்ட பொண்ணோட செயின் தான். செயினுக்கு பின்னால இங்க இருக்கவங்க எல்லாம் சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு இங்கிலீஷ் பேரை கொடுப்பாங்க. அப்படி செத்த பொண்ணுக்கு ஞானஸ்தானம் பண்ணி கொடுக்கப்பட்ட இங்கிலீஷ் பேரு லூசியா. அது செயினுக்கு பின்னால எழுதப்பட்டிருக்கா. பொண்ணோட அண்ணனே ஸ்டேஷனுக்கு வந்து இது என் தங்கச்சியோட செயின் தான் கன்ஃபார்ம் பண்ண. இது இல்லாம கிம்மோட அம்மாவான 4வது விக்டிமோட கொலை 30 வருஷத்துக்கு முன்னால எங்க நடந்துச்சோ, எதர்ச்சியா ஜுங்கோ அந்த கிரைம் சீனுக்கு போனான். அங்க ஒரு பொண்ணு ஸ்கர்ட் போட்டு நடந்து வரும்போது தானே அவளை கொன்னா. பக்கத்துல இருந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சிருந்த சிசிடிவி கேமரா மூலியமா ஜுங்கோ அங்க இருந்திருக்கான், பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்கான். அப்புறம் வந்து அவன் கார் எடுத்திருக்கான்ற வரைக்கும் சில பல ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தாங்கல்ல. சோ அதோட போட்டோஸ், இந்த பொண்ணோட செயின் எல்லாத்தையும் அவங்க கிட்ட காட்டி நீ தானடா அந்த பொண்ணை கொண்டான்னு கேட்டோம். நல்லா தண்ணி லாரி ஏறின தவளை மாதிரி இருந்துகிட்டு இவ்வளோ காட்டியும் நான் தான் அந்த கொலையை பண்ணன்னு ஒத்துக்க மாட்டாங்க. நான் எந்த கொலையும் பண்ணலையே, அந்த செயின் எனக்கு கீழே கடிச்சுது, பார்க்க நல்லா இருக்கேன்னு எடுத்து கார்ல மாட்டினேன், அதுக்குன்னு நான் தான் அந்த பொண்ணை கொண்டான்னு ஆயிடுமா. செல்லாது, நான் யாரையும் எப்பவும் கொலை பண்ணதே இல்லைன்னு அவன் பயங்கர ஃபார்ம்ல இருக்கான். ரைட்ரா, இனிமேல் இவங்கிட்ட பேசி பேசி வெறியாவதோட இந்த அன்னியன் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, லை டிடெக்டார் டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு மிஷின் மூலியமா தெரிஞ்சுக்கிறது. இனிமேல் ஜுங்கோவுக்கு அதுதான் சரி வரும்னு அதுல ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஆளை கூப்பிட்டு ஜுங்கோ கிட்ட கேள்விகளை கேட்க வைக்கிறாங்க. இவங்க கிட்டயும் நான் கொலையே பண்ணலன்னு சாதிக்கிறான் தான். பட் அவங்க திருப்பி திருப்பி ஒரே கேள்வியை வேற 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 மாதிரி கேட்க ஜுங்கோ முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறான். கடைசியா 30 வருஷத்துக்கு முன்னால உன் அம்மாவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்கன்னு அவங்க மேல கோவம், அதுக்காக தானே ஸ்கர்ட் போட்ட பொண்ணுங்களையா நீ கொல்ல பாக்குற, உன் தங்கச்சி கூட நீ கொல்ல ட்ரை பண்ணல, கழுத்து நெரிச்சு, அந்த எண்ணம் உனக்கு எப்படி வந்துச்சு, இன்னமும் உன் தங்கச்சியை கொல்லல நீ ஃபீல் பண்றியா, இல்ல உன் அம்மாவால கஷ்டப்படுறியா அப்படின்னு பர்சனல் விஷயத்தை தூண்ட ஆரம்பிச்சதும் அவன் பிபி ஆயிட்டான். அது வரைக்கும் அமைதியா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும், தேவையில்லாம பேசாதீங்கடான்னு ஆச்சா பூச்சான்னு கத்த. இது ஓரளவுக்கு போதும். அவனை யாரையும் கொல்லலன்னு சொல்லும் போது லைட் டிடெக்டார்ல அது பொய்ன்னு காட்டுது இல்ல, அதையும் அவன் கார்ல கிடைச்ச பொண்ணோட செயினையும் வச்சு அந்த ஒரு கொலையில மட்டும் அவனை லிங்க் பண்ணலாம். பட் மீதி கொலைகள் 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த கொலைகள், அதை இவன் பண்ணானா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரிய மாட்டேங்குதே. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்த ப்ரொஃபசர் கிம்முக்கு போனை போட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவ, இதுக்கு எங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க பேசாம ஜுங்கோட அம்மா போய் பாருங்க, அவங்கள பேசி ஸ்டேஷன் கொண்டு வந்து ஜுங்கோ கிட்ட பேச விட்டு அவனை தூண்டி விடுங்க, நமக்கே நல்லா தெரியும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தவன் நீங்க அவன் அம்மா கிட்ட போய் விசாரிச்சிருக்கீங்கன்னு டிவி நியூஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு கடுப்பாகி உங்களை கால் பண்ணான். சோ அவங்கிட்ட இருந்து உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே சாவி அவன் அம்மா தான், போய் பாருங்கன்னு ப்ரொஃபசர் ஒரு வழியை காட்டுறா. அதோட ஹாஸ்பிட்டல்ல இருந்த அவளை மறுநாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க.
அனுப்பிடுறாங்க. நேரா வீட்டுக்கு போவான்னு பார்த்தா இந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டாப்பா, நீ போனா அவளை காப்பாத்திடலான்னு கிம்மு கிட்ட சொன்னதே யாரு? டாக்டர் ரூபத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க கில்லர் தானே. சோ அந்த ஆளுக்கு ஒரு நன்றியை போடுவோன்னு ப்ரொஃபசர் கில்லர் கிட்ட போய் பேச்ச போட இங்க ஒன்னும் பெருசா நடக்கல. அவன் நல்ல மாதிரியே பேசி ப்ரொஃபசரை அனுப்பிடுறான். அதே நேரம் ஹீரோவும் கிம்மும் ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி ஜுங்கோவோட அம்மா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா, ஆடா அந்த அம்மா எந்த பக்கமும் வளைஞ்சு கொடுக்காத போலங்க, அவனெல்லாம் தூண்டி விட்டு உண்மையை வாங்குறது கஷ்டம்பா, என்ன ஆள விடுங்க, அவனை தான் புஷ்டிங்கல்ல, திரும்ப திரும்ப வந்து என்ன நோண்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு ரூமுக்குள்ள போய் கதவு முடியுது. ஆனாலும் கிம்மு, உங்க பையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னால என் அம்மாவை கொண்டு இருக்கான். நான் போலீஸ் ஆனதே என் அம்மாவை கொன்ன கொலைகாரனை பிடிக்கணும்ட்டு தான். பிடிச்சிட்டேன். ஆனா அவன் தான் அந்த கொலையை பண்ணான்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியலையே. அவனா ஒத்துக்கிட்டாதாங்க ஏதாவது பண்ண முடியும். என்னோட இத்தனை வருஷ போராட்டத்தை உங்க ஈகோனால சுக்குநூறா நொறுக்கிடாதீங்க, வாங்க வாங்கன்னு கெஞ்சறான் கதறான். ஒரு பயனும் இல்ல. வேலையாவாதுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்களா. ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கப்பதான் கிம்முக்கு ஒரு ஐடியா. 2 வருஷத்துக்கு முன்னால கிம் ஜுங்கோவை விசாரிக்கிறேன்னு விசாரிச்சு அவன் பழைய ஞாபகத்தெல்லாம் தூண்டி விட்டதுனால தானே மறுபடியும் அவன் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான், கிம்ம வெறுப்பேத்தணுன்றதுக்காகவே. அப்ப ஜுங்கோவோட அம்மா மட்டும் இல்ல, அவன் நான் பேசினதுனாலையும் ட்ரிகர் ஆயிருக்கான்ல. திரும்ப நானே அவனை ட்ரிகர் பண்ணி விட்டா கண்டிப்பா அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியும்னு ஜுங்கோ கிட்ட போன ஹீரோவும் கிம்மோட அம்மாவான 4வது விக்டிமோட போட்டோவை அவனுக்கு முன்னால வச்சதும் அவனுக்கு அது யாருன்னு தெரியுதுதாங்க. ஆனா தெரியும் சொன்னா மாட்டிப்பானே. சோ யார் இது? இதுக்கு முன்னால நான் இவங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஒரு கதை கொடுக்க, நடிக்காத, 30 வருஷத்துக்கு முன்னால நீ தானே இவங்களை கொன்ன, அது வேற யாரும் இல்ல, என் அம்மா தான் அப்படின்னு கிம் சொல்றான். ஆஹா ஆஹா ஆஹா, உன் அம்மாவாடா இது? என்னடா புதுசு புதுசா கிளப்புறீங்க? நான் கடைசியா இவளை அந்த ஹைவேல பாக்குறப்போ பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா, இப்போ உன் அம்மான்ற அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில ஜுங்கோ லைட்டா உண்மையை சொல்லிடுறான். கரெக்டா 4வது விக்டிம் சாகும்போது அந்த ட்ரெஸ் தாங்க போட்டிருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன, நீயே ஒத்துக்கிட்டல்ல, நீ தானே அவங்கள கொன்ன அப்படின்னு மடக்க பார்க்கும்போது, ஹலோ ஹலோ, எனக்கு கற்பனை திறன்லாம் கொஞ்சம் அதிகம். போட்டோல இவங்கள பார்த்ததும் அந்த ட்ரெஸ்ஸை இவங்க போட்டா எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு போயா நான் கொன்னேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு மறுபடியும் அதே ரூட்டை புடிச்சாம பாருங்க. இவர் பெரிய பிக்காசோ, அப்படியே கற்பனை திறன்லாம் அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்னு வந்துச்சு பாருங்க ஹீரோவுக்கு கோவம். டேய், நல்லா புராண கதையில வர புள்ளத்தாச்சி பூதம் மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு நேரமா நீ என்னடா எங்களுக்கு ஷாக் கொடுக்கறது? இப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதை கேட்டா அவன் ரத்த ஓட்டமே நின்றும் பாரு அப்படின்னு பொறுமையா அவன் காதுகிட்ட போய் 30 வருஷத்துக்கு முன்னால ஜிங்கோ அவன் வீட்டு தோட்டத்துல நாய்ங்களெல்லாம் கொண்டு புதைச்சு வச்சிருந்தான். ஹீரோ அதை கண்டுபிடிச்சு அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, சார் நான் நாய்ங்களை தவிர வேற யாரையும் கொல்லல சார், அதை மீறி ஆளுங்களை கொல்லணும்னா அதுக்கு காரணம் வேணுமா சார் அப்படின்னு பேசினான்ல. அப்போ நடந்ததை இப்ப ஹீரோ அவன்கிட்ட சொன்னதும் சத்தியமா மெர்சல் ஆயிட்டான். இது எப்படி, யார் நீங்க, உங்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் தெரியும்னு மிரண்டு போனதும், அப்போ உன்னை கூப்பிட்டு விசாரிச்சவனே நான் தாண்டா, உன்னை பிடிக்கணுன்றதுக்காகவே டைம் டிராவல் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எவ்வளவு தைரியமா 30 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு கொலை பண்ணிட்டு கொலை பண்ண பொண்ணுங்களோட கால்ல புள்ளிய வேற வைப்ப அப்படின்னு ஹீரோ எடுத்து விட்டதும் நமக்கே தெரியும், கில்லர் 30 வருஷத்துக்கு முன்னால பெண்களை கொல்லும் போது கொல்லப்பட்ட பெண்களோட கால்ல புள்ளி வச்சான். ஆனா போலீஸ் அதை பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணல. இந்த விஷயம் தெரிஞ்சதே ஹீரோ, சின்னா இந்த மாதிரி 2 பேருக்கு மட்டும்தான். அதுவும் அவங்க அந்த கேஸை ஹேண்டில் பண்ணதுனால. அப்படி பார்த்தா ஜுங்கோவுக்கும் புள்ளி மாற்று தெரிஞ்சிருக்காதுல்ல. சோ புள்ளியா அப்படின்னா குலதெய்வம் ஆணையா நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியலங்க அப்படின்னு ஒரு வித பயத்தோட பேசினதும் ஹீரோவுக்கு இடிக்குது. இவன் கண்ணை பார்த்தா பொய் சொல்ற மாதிரியும் தெரியல. ஒருவேளை 30 வருஷத்துக்கு முன்னால இவன் கொலைகாரனா இல்லாம இருந்து உண்மையான கில்லர் 4வது விக்டிமை கொல்லும் போது இவன் பார்த்திருந்தானா? அப்படி இருந்தா மட்டும்தான் 4வது விக்டிம் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட அந்த கில்லர் பண்ண கொலையை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆனவன் அதுக்கப்புறம் இவன் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதனாலதான் அதே கில்லர் யூஸ் பண்ற மாதிரி பொண்ணுங்களோட கழுத்துல துணியை போட்டு இறுக்கி கொண்டு இருக்கான். ஐயோ, இதை வச்சு பார்த்தா பிரசன்ட்ல 7வது விக்டிம் 8வது விக்டிம்னு 2 பொண்ணுங்களோட கால்ல புள்ளிய வச்சு கொன்னது இவன் இல்லையா? ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி வேற ஒரு கில்லர் வெளியே சுத்திட்டு இருக்கானா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. சரி, மீண்டும் ஜுங்கோ கிட்ட போய் விசாரிப்போம் அப்படின்னு அவனை பார்க்க வரதுக்குள்ள ஹீரோவும் கிம்மும் ஜுங்கோவோட அம்மா கிட்ட போய் உதவி கேட்டாங்கல்ல. அவங்க அப்ப முடியாதுன்னாலும் இப்ப ஜுங்கோ கிட்ட பேச வந்திருக்காங்க. டேய், உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஏன்டா எனக்கு புள்ளையா வந்து பிறந்து ஏன் உயிர் எடுக்கிற? அன்னைக்கு ஏன் மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு 4வது விக்டிமோட கொலை நடந்துச்சுல்ல, அன்னைக்கு நீ எங்க இருந்தன்னு எனக்கே தெரியாது, ஆனா என் கூட தான் இருந்தேன்னு போலீஸ்ட போய் சொல்லி உன்னை காப்பாத்தணும் பாடுறா. என் வாழ்க்கையில நான் பண்ணியே இருக்க கூடாது, தப்புடாது. அதுக்கப்புறமாச்சு நீ திருந்துவான்னு பார்த்தா உன் தங்கச்சியவே கொல்ல முடிவு எடுத்துட்ட. உன்ன மாதிரி மனுஷன் வெளியே இருக்க கூடாதுன்னு சொல்லி தாண்டா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டேன். அங்கேயே செத்து போயிருக்க வேண்டியதானே? திரும்ப வெளியே வந்து கொலை மேல கொலை பண்ணி எங்க வந்து உக்காந்துருக்க பாரு. உன்னை பெத்த குத்தத்துக்கு நானும் எதிரில் வந்து உக்காந்துருக்கேன். இப்பவும் அதே தான் சொல்றேன், இனிமேலும் யாருக்கும் தொல்லை கொடுக்காம இங்கேயே செத்து போடா. இதுவே நான் உன்னை பாக்குறது கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு ஜுங்கோவோட மனசை அடிச்ச அப்பளம் மாதிரி நொறுக்கிட்ட அந்த அம்மா போனதும் உடனே ஜுங்கோ நான் கிம்மு கிட்ட பேசி ஆகணும்ன்றான். இந்த கேப்ல
கிம் டாக்டர் தான் கில்லர்னு தெரியாம அந்த ஆளுக்கு போனை போட்டு ஸ்டேஷன்ல நடக்கிற கதை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. லைன்ல இருக்கும்போதே கிம் கிட்ட வந்த ஒரு போலீஸ், சார் ஜுங்கோ உங்களை கூப்பிடுறான் சார், 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கொலையை பத்தி உங்கள்ட்ட கன்ஃபஸ் பண்ணுமா சார் அப்படின்னு சொல்ல லைன்ல இருந்த கில்லருக்கும் அது கேட்டுருது. எந்த குருவாயிரப்பா, அவன் என்னத்த சொல்லி வைக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு இவன் தலையிலே அடிச்சுக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவும் கிம்மும் ஜுங்கோ கிட்ட போனா 4வது விக்டிமோட கொலையை இவன் தான் பண்ணான், அதை நான் பார்த்தேன்னு இவன் எவனையோ கோத்து விடுவான்னு நினைச்சா அம்மா கத்திட்டு போயிடுச்சுல்ல, சோ இனிமேல் நம்ம அங்க இருக்கவே கூடாது, ஜெயிலுக்கு போயிடணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு போல, நான் தான் அவன் அம்மாவை கொண்டான்னு ட்விஸ்ட் அடிக்கிறான். கோவத்துல கிம் ஜுங்கோவை புரட்டி எடுத்தாலும் ஹீரோவுக்கு உறுதியா தெரியும் இவன் 4வது விக்டிமை கொல்லல, நடந்த கொலையை பார்த்து மட்டும்தான் இருக்கான். ஆனா நம்ம கிட்ட போய் சொல்றான். ஏன்டா போய் சொல்றேன்னு கேட்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்கை நமக்கு மட்டும் காட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டுங்க ஜுங்கோ கேஷுவலா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது உண்மையான கில்லர், ஐ மீன் அந்த டைம்ல கொலை பண்ண கில்லர், ரோட்ல போயிட்டு இருந்த 4வது விக்டிமுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு மாடைக்கு ஒரு இடத்துல முட்டி போட வச்சவன் அந்த பொண்ணை கொல்ல போயிருக்கான். ஜி ஜி வேணாஞ்சி, எனக்கு குழந்தைலாம் இருக்கு ஜி, என்னை விட்டுருங்க ஜி அப்படின்னு 4வது விக்டிம் கெஞ்ச கில்லர் அது எதையும் காதல வாங்காம 4வது விக்டிமோட கழுத்துல துணியை போட்டு இறுக்கி கொன்ன வரைக்கும் எல்லாத்தையும் ஜுங்கோ ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்கான். இப்ப அந்த உண்மையை சொல்லாம மாத்தி சொல்றானா, இவங்கிட்ட கோவப்பட்டு விஷயத்த வாங்கணும்னு நினைச்சா நடக்காத காரியம். அதனால கிம்மு நீ கொஞ்ச நேரம் வெளியேற, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிம்ம வெளியே அனுப்பிவிட்ட ஹீரோ நடுவுல ஜுங்கோவோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வாங்குறாரு. அதுல என்னத்தை பார்த்தாரோ ஜுங்கோ கிட்ட ஒரு சிகரெட் கொடுத்து அடுறான்னு சொன்னா, நோ ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அதை அடிச்சா சீக்கிரம் செத்து போடுவாங்க, உங்களுக்கும் அதிக நாள் வாழணும்னு ஆசை இருந்தா அதை அடிக்காதீங்க, நான் பிறந்ததுல இருந்தே அடிச்சதில்ல அப்படின்னு ஜுங்கோ சொல்லும் போதுதான் ஹீரோ வேடிக்கையே காட்டுறாரு. சிகரெட் அடிக்கிறவங்க உடம்புல நிக்கோட்டின் கண்டென்ட் அதிகமா இருக்கும். பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கும்போதே தெரியுது ஜுங்கோவோட உடம்புல நிக்கோட்டின் கண்டென்ட்டே இல்ல, அவன் தம் அடிக்க மாட்டான்னு. ஆனா 86ல ஹீரோ டனலுக்குள்ள கில்லரை துரத்துறதுக்கு முன்னால அவன் உட்காந்து தம் தானே அடிச்சிட்டு இருப்பான். அப்ப தம் அடிக்கிற ஆள் தானே அப்ப கொலை பண்ண கில்லரா இருக்கணும். எதுக்காக போய் சொல்றேன்னு ஹீரோ கிடுக்கு புடியே போட்டுங்க, நான் தான் சொல்றேன்ல நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு. மாத்தி மாத்தி கேட்டா என்ன அர்த்தம், நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு ஜுங்கோ வம்படியா இருக்கான். அந்த கொலைக்காக அவன் எதுவும் பண்ணவும் முடியாது. 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த கொலை இல்ல, ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறம் ஜுங்கோ ஒரு கொலையோட லிங்க் ஆயிட்டான். அதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட ஸ்டேஷன்ல இருந்து அவனை வெளியே கொண்டு போகும்போது எதிரில் கில்லரும் வரான். இங்க சீனை கட் பண்ணா ஜெயில அடைக்கப்பட்ட ஜுங்கோவை பாக்குறதுக்கு விசிட்டரா கில்லர் போறாங்க. கடைசியா ப்ரொஃபஸரோட வீட்டுல உட்காந்து ஹீரோ ப்ரொஃபசர் கிம் 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அலறி அடிச்சுட்டு ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. எடுத்து பேசினா ஜெயில இருந்த ஜுங்கோ தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டானா. அத சின்ன சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்ட ஜுங்கோவை காட்டும் போதே எபிசோடு முடியுதுங்க. இருங்க அப்படியே அடுத்த எபிசோடுக்குள்ள போயிடுவோம். 12வது எபிசோடுக்குள்ள பாஸ்டா போக நல்லா ரக்கடு ஃபேஸ் ராமசாமி மாதிரி இருக்க ஜுங்கோவை பார்க்க சாஃப்ட் ஃபேஸ் சகுனி மாதிரி இருக்க கில்லர் ஜெயிலுக்கு போனா இல்லையா, அந்த சீன்ல இருந்து கதை ஆரம்பிக்குது. கில்லர் போய் ஜுங்கோவும் கில்லருக்கு முன்னால வந்து உட்காந்ததும் போலீஸ் கிட்ட வேற யாரோ கொண்டாங்க அதை நான் பார்த்தேன்னு சொல்லாம பொழைக்க தெரியாத பையன் இவன் தான் கொண்டன்னு போய் சொல்லி உள்ள வந்துட்டான் அப்படின்னு கில்லருக்கு ஒரு குஜாலு. சோ கேள்விப்பட்டம்பா 30 வருஷத்துக்கு முன்னால அந்த 5 கொலையை நீ தான் பண்ணியாமே, கொலை எப்படி பண்ண, அதை பண்ணும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்டு போலாம் தான் வந்தேன்னு சொன்னதும் யாருங்க நீங்க ரிப்போர்ட்டரா, எழுதிக்கோங்க நான் தான் அந்த கொலையை பண்ணேன், பொண்ணுங்களோட கழுத்துல துணியை போட்டு இறுக்கி கொன்னேன், துணியை போட்டு 1 2 3ன்னு ஒரு தடவை இறுக்கி கொள்ளும் போதும் அவங்க கண்ணை பார்க்க எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும்னு ஜுங்கோ சொல்றானா. இல்லையேப்பா நீ சொல்ற மாதிரி 1 2 3ன்னு ஒரு தடவை இறுக்கி கொண்ட மாதிரி தெரியலையே, அப்ப நடந்த கொலை ஒரே இருக்குல பொண்ணுங்களோட சோலி முடிஞ்சிருக்கே, நீ சொல்றத பார்த்தா பொய் மாதிரி தெரியுதேன்னு கில்லர் அவனுக்கான பாணியில சிரிச்சுக்கிட்டே நக்கலா பேசினதும் ஓஹோ சார்வால் நீங்க தான் அந்த கில்லரா, எவ்வளோ அழகா பதுங்கி இருக்கீங்க, பாம்பின் கால் பாம்பறியாதா, இவ்வளோ தெளிவா பேசும்போதே புடிச்சிட்டேன் நீங்க தான் அதுன்னு. ஐயோ கூத்த பாடுறா, நீங்க ஒரு ஆள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சது எனக்கும் அந்த டிடெக்டிவ்க்கும் மட்டும்தான். ஏன் முன்னால வந்துட்டீங்க, இப்போ உங்க 2 பேர்ல யார் யாரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ பாஸ்ட்ல இருந்து டிராவல் ஆகி வந்திருக்காருன்னு ஜுங்கோவுக்கு தெரியும், கில்லருக்கு தெரியாதுல்ல. சோ இன்டைரக்டா ஜுங்கோ அதை சொல்ல ஆரம்பிச்சதும் கில்லருக்கு அது மண்டையிலே ஏறல, அவன் ஏதோ வளர்றான் போல, நம்ம எதுக்காக வந்தோம் அதை பத்தி மட்டும் பேசிட்டு போவோன்னு. என் கதையை விட நீ உன் சின்ன வயசுல இருந்தே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தியாமே, 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, இப்ப மறுபடியும் சாவர வரைக்கும் உன் வாழ்க்கை 4 செவத்துக்குள்ளேயே இருக்க வேண்டியதா போச்சேப்பா, செத்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த ஜெயில இருந்து வெளியவே வர முடியும், யோசிச்சு பார்க்கும் போதே உள்ள உறுத்தல அப்படின்னு கில்லர் ஜுங்கோவை மூல செலவை பண்றாங்க. ஜுங்கோ ஆல்ரெடி அதை நினைச்சு மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கான். சோ கில்லர் பேசினதும் அதெல்லாம் மண்டைக்குள்ள ஓட்டி பார்த்தவன் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது ரைட்டு பதனின்னு வந்த என் வேலை முடிஞ்சிடுச்சு, நான் வேற இடத்துக்கு போறேன்னு கில்லர் கிளம்புறப்போ கில்லரோட பாக்கெட்ல இருந்த ஃபவுண்டைன் பேனால நோயல்ன்ற ஒரு வார்த்தை எழுதிருக்க
இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளவுதான், இனிமேல் இந்த ஃபீலிங்ஸோட வாழ முடியாதுன்னு ஜுங்கோ சாகலான்னு முடிவு எடுத்துட்டான். சாகிறதுக்கு முன்னால நம்மள நம்பி இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு gift கொடுத்துட்டு போனோம், அதுதான் கரெக்டா இருக்கும்னு ஒரு பேப்பர்ல கில்லரோட பேனால பார்த்த நோயில்ன்ற வார்த்தை எழுதினவன் அதுக்கு கீழே ஹீரோவோட பேரு எழுதி வச்சுட்டு அந்த பேப்பரை கையில பிடிச்ச மேனிக்கேங்க ஜெயிலேயே அவன் ஷர்ட்டை வச்சு தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டான். மேட்ரு தெரிஞ்சு நம்ம ஆளுங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனதும் அவன் ஹீரோவுக்காக விட்டு போன நோயில்ன்ற நோட்டை போலீஸ் ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எதுக்காக அவன் ஹீரோவுக்கு நோட்டை வச்சுட்டு போனோம், அதுல இருக்க நோயில்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அது எதுவும் புரியாம முழிச்சிட்டு இருக்காங்களா. இதுக்கப்புறம் கில்லர் கிட்ட போன கிம் என்னதான் 30 வருஷத்துக்கு முன்னால நான் தான் கொலை பண்ணேன்னு ஜுங்கோ சொன்னாலும் ஹீரோ மட்டும் அதை நம்பல. அவன் கொலை பண்ணல, நடந்த கொலையை பார்த்திருக்கான்னு தானே சொன்னாரு. அதை இப்ப கிம் கில்லர் கிட்ட சொல்ல ஏன்பா அவன் அந்த மாதிரி நினைக்கிறான் அப்படின்னு கில்லர் கேட்டா, அது உண்மையான கில்லர் 30 வருஷத்துக்கு முன்னால டனலுக்குள்ள உட்காந்து சிகரெட் அடிக்கும் போது ஹீரோ பார்த்திருக்கானாங்க. ஜுங்கோ என்னடான்னா சிகரெட்டே அடிக்கிற ஆள் இல்லன்றான், அதான் இவன் அந்த கில்லரா இருக்க மாட்டான்னு ஹீரோக்கு ஒரு எண்ணம். அதை கிம் சொல்லி இல்ல புரியல, அது எப்படி ஹீரோ 30 வருஷத்துக்கு முன்னால டனலுக்குள்ள இருந்த அந்த கில்லரை பார்த்திருப்பான், தெளிவா சொல்லுப்பான்னு கில்லர் கேட்கும்போது அது வந்துங்கன்னு கிம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோ உள்ள வந்துடுறாரு. ஏற்கனவே டாக்டருக்கு தெரியும் இப்ப ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல டூப்ளிகேட்னு ஒருத்தர் வந்திருக்கணும், அவன் பேருக்கு பதில் ஹீரோ இருக்கான்னு. அது இல்லாம அப்ப நம்ம டனலுக்குள்ள ஓடும்போது நம்மளை துரத்திட்டு வந்த அந்த போலீஸ்க்கு மட்டும்தானே தெரியும் நம்ம சிகரெட் அடிச்சோன்னு, அது ஹீரோவுக்கு தெரியுதுன்னா அப்படின்னு ஹீரோவை 2 நிமிஷம் குறுன்னு பார்த்தவன் கொக்கா மக்கா இவன் டைம் டிராவல் ஆகி வந்திருக்கானா அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டன் ஆகிடுறான். கிம் சொல்லாமலே ஹீரோ டைம் டிராவல் ஆகி தான் வந்திருக்காருன்றதை கில்லர் புரிஞ்சுக்கிட்டான். அதோட ஹீரோவும் கிம்மும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்களா. இதை எப்படா நம்புறது, டனலுக்குள்ள ஒரு கல் எடுத்து அவன் தலையில அடிக்கும் போதே செத்துட்டான்னு நினைச்சு தானே விட்டு வந்தோம், மீண்டும் இங்க வந்திருக்கானே. ஒரு பக்கம் நம்மளை துரத்துனவன், இன்னொரு பக்கம் நான் யாரை கொன்னனோ அந்த பொண்ணோட பையன், 2 பேரும் என்ன பிடிக்க தான் படாப்படுறானுங்களா. கேம் சுவாரஸ்யமா தான் போகுது, இன்னும் கொஞ்சம் விளையாண்டு பாப்போன்னு கில்லருக்கு ஒரு நக்கல் சிரிப்பு. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல நடந்த மீட்டிங்லயோ ஜுங்கோ தான் எல்லா கொலையும் பண்ணான்னு நினைச்சாங்க, ஜெயில அவன் செத்தும் போயிட்டான். இனிமேல் எதுக்கு அந்த கொலை கேஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு எல்லா கேஸையும் ஊத்தி மூடுங்கன்னு மேலிடத்துல இருந்து சொல்லிட்டாங்க. ஆனா 7வது விக்டிம் 8வது விக்டிம் அந்த 2 பொண்ணுங்களை கொன்னது இவன் இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னால கொலை பண்ண கில்லர்ன்றது நமக்கும் உள்ள இருக்க நம்ம ஆளுங்களுக்கு மட்டும்தானே விளங்கும். ஆக அவனை பிடிச்சாகணும்னு மேலிடம் ஒத்துக்கலன்னா என்ன, நம்ம ரகசியமா இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு முடிவெடுத்தவங்க மறுபடியும் பேசின கதையவே தான் பேசிட்டு இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னால 1 2 3 4 5 6 பொண்ணுங்களை கொலை பண்ண கில்லர் பொண்ணுங்களை கொலை பண்ண ஆர்டருக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க காலிலையும் 1 2 3ன்னு 6 புள்ளிகளை வச்சான். அப்ப அவங்ககிட்ட இருந்து தப்பிச்ச 5வது விக்டிம் இப்ப கொல்லப்பட்டா. இதுல பாத்தீங்கன்னா கொல்லப்பட்ட 6 பொண்ணுங்களுமேங்க நைட்டு எங்கேயோ போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரப்பதான் நைட்டு 9ல இருந்து 10 மணிக்குள்ள கில்லரால கொல்லப்பட்டிருக்காங்க. இது 30 வருஷத்துக்கு முன்னால நடந்ததா. இப்ப 2016ல இருந்து 17 வரைக்குமே 7வது விக்டிம் 8வது விக்டிம்னு 2 பேரை கொண்டானே கில்லர், அவங்களும் எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வரப்பதாங்க கொல்லப்பட்டிருக்காங்க. பட் எங்க போயிட்டு வந்தாங்கன்னு போலீஸ்க்கு தெரியல. இப்ப நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்க வேண்டியது 7வது விக்டிமும் 8வது விக்டிமும் எங்க போயிட்டு வரும்போது எந்த இடத்துல கில்லர் அவங்கள பிடிச்சான், அது 1. 2வது 30 வருஷமா எந்த கொலையும் பண்ணாம இருந்த கில்லர் எதுல ட்ரிகர் ஆகி மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிச்சான், அது 2. 3வது சாகறதுக்கு முன்னால ஜுங்கோ விட்டு போன நோயில்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அது 3. இதெல்லாம் கண்டுபிடிச்சாகணும். சோ சின்ன நாய் மூக்கன்ட்டியும் கழுகு கண்ணன்ட்டியும் எப்பா நீங்க கொல்லப்பட்ட 7 8 2 பொண்ணுங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு அன்னைக்கு நைட் அவங்க எங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்கன்னு விசாரிக்க முடியுதான்னு பாருங்க. ஹீரோ கிம் நீங்க 2 பேரும் அந்த நோயில்ன்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை தேடுங்க. கில்லர் பொண்ணுங்களோட காலில் புள்ளி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண இங்கு எந்த ஃபேக்டரியில ரெடி பண்ணதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சே, அதை வச்சு என்ன மாதிரியான டூல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத நான் தேடி போறேன். 30 வருஷத்துக்கு முன்னால நம்ம மிஸ் பண்ணவன் இப்ப நமக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான், இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது, அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சின்ன தனித்தனியா வேலையை கொடுத்ததும் அடுத்து கிம் சின்ன இவங்களை மட்டும் தனியா கூட்டிட்டு போன ஹீரோ எனக்கு என்னமோ அப்ப தப்பிச்ச 5வது விக்டிம் இப்ப கொல்லப்பட்டால அந்த விஷயம் வெளியே வந்துதான் கில்லர் ட்ரிகர் ஆகி மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். அதை இவங்கள்ட்ட சொன்னா ஆஹா இருக்காதுப்பா, ஏன்னா டூப்ளிகேட்னு ஒருத்தன் வந்தான்ல அவனுக்கு கில்லரை பத்தி என்னமோன்னு தெரிஞ்சு போச்சுன்னு உண்மை வெளியே வந்து நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு அவனையே கொன்னான் கில்லர். சோ நம்ம பண்ண தப்பு வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் இதுலயா ட்ரிகர் ஆகி கொலை பண்ணுவான்னு நினைக்கிற வாய்ப்பு இல்லைன்னு கிம் சொன்னதும் ரைட்டு நம்மளே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, ஃபர்ஸ்ட் கில்லரோட கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் அவன் அடுத்து என்ன பண்ணுவான், இதுக்கு முன்னால என்னெல்லாம் பண்ணா நமக்கு ஓரளவுக்காச்சும் தெரிய வரும். கேஸ் சம்பந்தமா நம்ம கிட்ட என்ன டீட்டெயிலா இருக்கோ அதை ப்ரொஃபஸர்கிட்ட கொடுப்போம், அவ சொல்றதை வச்சு முடிவெடுப்போம்னு சின்ன சொல்லி முடிக்கிறதுக்குள்ள
முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது, அவளை இதுக்குள்ள இழுக்காதீங்கன்னு ஹீரோ கட் அண்ட் ரைட்டா கத்துனதும் ஏங்க ஏன் இம்புட்டு கோவம்னு சின்ன கேட்டா அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசர் ஹீரோவோட பொண்ணுன்றதையே கிம் சொல்றான். இருக்க டீட்டெயிலாம் ப்ரொஃபசருக்கு அனுப்புனாலும் அது அவளுக்கு பத்தல. இதுல விக்டிம்ஸை பத்தி எந்த தகவலுமே இல்லையேங்க. கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சின்னாவும் கூட தானே இருந்தாரு. அவர்கிட்ட கொல்லப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாம் யாரு, அவங்க பழக்க வழக்கம்லாம் என்ன, அதையும் கேட்டு வாங்கி அனுப்பி விடுங்க. அப்பதான் கொல்லப்பட்ட விக்டிம்ஸ்க்கு நடுவுல காமனா என்ன பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது மூலியமா கில்லரை கண்டுபிடிக்க ஒரு பெரிய ஹிண்ட் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு ப்ரொஃபசர் கேக்குறாளா. சரின்னு கிம்மும் ஹீரோ கிட்ட சொல்லி அதெல்லாம் அமுச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நாய் மூக்கனும் கழுகு கண்ணனும் 7வது விக்டிமோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அன்னைக்கு நைட்டு எதுக்காக அந்த வழியா வந்தான்னு கேட்கும்போது அவ வேலை செய்யற இடத்துல அடிக்கடி அவளுக்கு ப்ரெஷரா இருக்குங்க. செல்மிஷம் பண்ற மாதிரி கஸ்டமர் யாராச்சும் வந்து காண்டாயிட்டானா அந்த வழியா நடந்து போய் தான் அவளை கூல் பண்ணிப்பா. அன்னைக்கும் அப்படிதான் அந்த பக்கமா போனா போறப்ப எனக்கு கால் கூட பண்ணா. திடீர்னு இப்படி ஆகி போச்சுன்னு இவ சொல்ல 8வது விக்டிமோட ஃப்ரெண்ட்ஸ்ட போயிட்டு கேக்குறப்போ மறுநாள் எங்களுக்கு பறிச்சங்க. சோ எல்லாரும் பிளே கிரவுண்ட விட்டு சீக்கிரமா கிளம்பிட்டோம். அவ மட்டும் நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு வரேன்னா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னதும் இந்த பக்கம் சின்ன 30 வருஷத்துக்கு முன்னால ரன் ஆயிட்டு இருந்த அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில அப்ப வேலை செஞ்ச ஒருத்தவரை இப்ப பிடிச்ச ஐயா நீங்க வேலை செஞ்ச கெமிக்கல் ஃபேக்டரியில தானே இந்த இங்க ரெடி பண்ணாங்க, இந்த இங்க எதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன்னு கேட்டதும் இது பிக்மெண்ட் இங்க் சார், கொரியாலேயே நாங்க தான் ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணோம். இதை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, டிராயிங் வரையறதுக்கு, ஃபவுண்டைன் பேனா, பால் பாயிண்ட் பேனா இந்த மாதிரி நிறைய அதில் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு ஃபேக்டரி ஒர்க்கர் சொல்லிட்டு இருக்காரு. சேம் டைம் ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோவும் கிம்மும் நோயில்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு யோசிச்சு டயர்டே ஆயிட்டாங்க. என்னவா இருக்குன்னு மூளைய கசக்கி புழியறப்பதான் ஹீரோ மண்டையில மணி அடிக்குது. போன எபிசோட்ல தானே பார்த்தோம் ஜுங்கோவால கடைசியா கொல்லப்பட்ட பொண்ணோட பேரு கொரியன் முறைப்படி வேறையா இருந்தாலும் சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்து அவளுக்கு கொடுத்த இங்கிலீஷ் பேரு லூசியான்னு இருந்துச்சு. ஏன் அதே மாதிரி இது கில்லர் சர்ச்சில் ஞானஸ்தானம் வாங்கி அவனுக்கு கொடுத்த பேரா இருக்க கூடாது? அப்படி ஒரு கெஸ்ஸிங்க போட்டு 86லயே கில்லர் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. அப்படின்னா அந்த டைம்ல அவன் இந்த ஏரியால இருந்திருக்கான் தானே அர்த்தம். இங்க இருக்க ஏதோ ஒரு சர்ச்சில் தானே அவனுக்கு ஞானஸ்தானமும் பண்ணிருக்கணும். அந்த டைம்ல சர்ச் ஒன்னும் பெருசா இல்ல, இருந்ததே மொத்தம் 5 சர்ச்சு தான். சோ அந்த 5 சர்ச்சுக்கும் போயிட்டு யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் பண்ணி நோயில்ன்ற பேரை கொடுத்திருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை வாங்கிடுறாங்க. லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு ஆளுங்களையா மீட் பண்ணி இவங்க கில்லரா இருக்க வாய்ப்புண்டான்னு என்கொயரி பண்ணும்போது யார் மேலேயும் சந்தேகம் வரல. கடைசியா ஒரு கடை வச்சிருக்க ஆளுங்க ஆள் நல்லா கடை தெருவுல வடை திருடுற மாதிரி இருக்கானே, இவனை பார்த்தா லைட்டா இடிக்குதே, சரி விசாரிச்சு பாப்போன்னு 7வது விக்டிம் 8வது விக்டிமோட கொலை நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? அதை கேட்டதும் இவன் கடையை விட்டு எங்கேயும் போல, அதுக்கான சிசிடிவி கேமரா ஆதாரம்லாம் இருக்கு, அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னனுங்க பேசுறது, இதுவும் போச்சான்னு கிளம்புறப்போ சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், எனக்கு இப்பதான் உனக்கு ஞாபகம் வருது, அந்த டைம்ல சர்ச்சில் நான் மட்டும் இல்ல சார், என்ன மாதிரியே இன்னொருத்தவனுக்கும் நோயில்ன்ற பேரை கொடுத்தாங்க. இது இல்லாம மிஸ்டர் மார்க்ன்ற ஒரு ஆளு டெய்லியும் என்ன மாதிரி சின்ன பசங்களெல்லாம் கூட்டி வச்சு அவன் வியட்நாம் போர்லலாம் கலந்துக்கிட்டானா, அதை பத்தி கதையா சொல்லிட்டு இருப்பான். போர்ல அவன் எத்தனை பேரை கொன்னா, அவங்க எல்லாம் என்ன மாதிரி அசிங்க பிடிச்சவங்க, அதோட ஒரு ஆளுங்களை கொல்லும் போதும் மிஸ்டர் மார்க் அவனோட காலில் எத்தனை பேரை கொன்னன்னு டாட்டுவா குத்தி வச்சுப்பானா, அதெல்லாம் எங்கள்கிட்ட காட்டுவான். ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அந்த ஆள் வளர்றத நாங்க யாரும் கேட்க மாட்டோம். என்ன மாதிரியே நோயல்னு பேர் கொண்ட இன்னொருத்தவன் தான் இல்ல, அவன் மட்டும்தான் மிஸ்டர் மார்க் பேசும்போதெல்லாம் அடிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஆனா இப்ப மிஸ்டர் மார்க் உயிரோட இல்ல, 30 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. சோ நோயல்னு பேர் கொண்ட அவன் ஒரிஜினல் கொரியன் பேரும் எனக்கு சடனா ஞாபகம் வர மாட்டேங்குது, வந்தா நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு கடைக்காரன் சொன்னதோட அடுத்த சீன்ல ப்ரொஃபசர் அவளுக்கு கிடைச்ச கேஸ் டீடைல்லாம் வச்சு கொலைகாரன் எப்படிப்பட்டவனா இருப்பான், எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. உண்மையான கில்லர் எப்படி கொலை பண்றானோ ஜுங்கோ அதை பார்த்துதானே அதுக்கப்புறம் அவன் கொலை பண்ண ஆரம்பிச்சான். என்ன கில்லர் கொலை பண்ற ஆளுங்களோட கால்ல புள்ளி வைக்கிறது அவனுக்கு தெரியல, அதனால ஜுங்கோ இவன் பண்ற கொலையில புள்ளிய வைக்காம விட்டான். சோ இப்ப கேள்வி, எதுக்காக கில்லர் பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு அவங்க கால்ல புள்ளி வைக்கணும்? அத ப்ரொஃபசர் யோசிச்சுட்டு இருக்காளா. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாய் மூக்கன் கழுகு கண்ண அவங்க போய் விசாரிச்சதுல எதையும் கண்டுபிடிக்கல. ஆனா ஹீரோவும் கிம்மும் நோயில்ன்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி கேஸ பத்தி பேசிட்டு இருக்கும்போது படகுன்னு இவங்க சுப்பீரியர் இங்க ஒரு என்ட்ரிய போட மூட்ரா கேஸ் டீடைல் எழுதி வச்சிருக்க அந்த போர்டை ஃபர்ஸ்ட் மூட்ரா, இந்த ஆள் பார்த்தா பேசியே கொன்றுவான்டான்னு போர்டை பின்பக்கமா திருப்பிடுறாங்க. என்னங்கடா 5 பேரோட மொழியே சரியில்லை, என்னத்த புடிங்க நட்டிங்கன்னு வெளியே போய் வேலையை பார்க்காம இங்க உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கேம்பிளிங் கேஸ் ஆயிடுச்சுன்னு டிபார்ட்மெண்டே அங்கதான் போயிருக்கு, நீங்க போகாம என்ன பண்றீங்க, கிளம்புங்க போங்க அங்கன்னு சொல்லிட்டு சுப்பீரியர் போயிடுறாரு. இருக்கவே இருக்கானுங்களே நாம் வைத்த அடிமைகள் நாய் மூக்கணும் கழுகு கண்ணனும். தம்பி நீங்க போய் அதை என்னன்னு பாருங்கப்பா, நாங்க வேற வேலையை பாக்குறோம்னு சின்ன அவங்க 2 பேரையும் அனுப்ப நம்ம வீட்டுக்கு போய் லைட்டா ரெஸ்ட போடுவோன்னு ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறாருங்க. சடனா கில்லரிங்க வரான். ஏன்னு கேட்டதுக்கு சும்மா இந்த பக்கமா வந்தேன், அப்படியே கிம் உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன், அப்புறம் என்னப்பா ஸ்டேஷன்ல என்ன புதுசா போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிச்சதும் அந்த 30 வருஷ கேஸ் தாங்க, கில்லரை பிடிக்க
தான் யாருக்கும் தெரியாம ரகசியமா விசாரிச்சுட்டு இருக்கோம் இப்படின்னு கிம் சொல்லும்போது இவங்க கேஸ் பத்தி என்னெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்களோ போர்ட்ல சுப்பீரியருக்கு பயந்து அந்த போர்டை திருப்பி வச்சிட்டாங்கல்ல. சோ கில்லருக்கு எம்டி போர்டு மட்டும் தான் தெரியுது. போர்டை திருப்பினா இவனுங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்களோ அதை பார்த்துடலான்னு கேஷுவலா திருப்ப போர்டு மேல கைய வைக்கிறாராம். இத பார்த்த ஹீரோ போர்டை திருப்ப விடாம இந்த பக்கம் போர்டு மேல கைய வச்சு, ரகசியம் சார், அதை வெளியாளுங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, நீங்க பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு கில்லரோட ஆசையில மண்ணள்ளி போட்டுறாருங்க. இவன் இருக்க வரைக்கும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது போலியேன்னு கில்லரும் கருமிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன ஹீரோ செத்த பொண்ணு எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போன்னு ப்ரொஃபசர் வீட்டு கதவை தட்டி உள்ள போக, உள்ள போன ஹீரோவோ அங்க ப்ரொஃபசர் வச்சிருக்க இவர் பொண்டாட்டி கொடுத்த விசில பாத்துறாரா. ஃபீலிங்ஸா நின்னுட்டு இருக்கப்பதான் அதை நோட் பண்ண ப்ரொஃபசருக்கு, அட அன்னைக்கு நம்ம மயக்கத்துல இருக்கும்போது இந்த ஆளு விசில பார்த்து நம்ம கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருந்தானே, இவனுக்கு எப்படி இந்த விசில பத்தி தெரியும் கேப்போன்னு ஹீரோ கிட்ட எல்லாம் கேக்குறா. நான் ஒன்னும் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசலையே, எனக்கு எப்படி இந்த விசில பத்தி தெரியும், நான் கிளம்புறேன்னு ஹீரோ மழிப்பிட்டு போயிடுறாரு. இதுக்கு அடுத்த நாள் தாங்க வெறியான விஷயமே. ஜுங்கோ சாகிறதுக்கு முன்னால கில்லர் ஜெயிலுக்கு போய் ஜுங்கோவை பார்த்துட்டு வந்தான் இல்லையா, அது யாருக்கும் தெரியாம தானே இருந்துச்சு. இப்ப அதை ஹீரோ கிம் அவங்கள்ட்ட ஜெயில் கார்டு ஒருத்தவர் கொத்து விட்டுறாரு. பாரா, இந்த ஆள் ஜுங்கோவை போய் பார்த்ததெல்லாம் தப்பு இல்ல, எதுக்காக பார்த்த விஷயத்த இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லல, அதுவும் கரெக்டா இவன் பார்த்துட்டு போயிருக்கான், ஜுங்கோ தற்கொலை பண்ணிருக்கான், என்ன மூணு இருக்குடான்னு கில்லர்கிட்டே போயிட்டு அதை விசாரிச்சா, ஆமாப்பா நான் அவனை பார்க்க போனேன், ஏற்கனவே நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் தானே, 7, 8 இந்த 2 விக்டிமோட கழுத்துல இருக்க காயத்தை பார்த்தா ஒரே இருக்குல அவங்க கழுத்தை நொறுக்கி இருக்காங்க. பட் மீதி பொண்ணுங்களோட கழுத்துல இருக்க காயத்தை பார்க்கும்போது பல தடவை துணியை போட்டு இறுக்கி கொண்டு இருக்காங்கன்னதும் அந்த 2 கொலையை பண்ணது வேற ஆளு, இந்த கொலையெல்லாம் பண்ணது வேற ஆளுன்னு. சோ அது உண்மைதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் அவனை போய் நான் பார்த்தேன். அவனும் பல தடவை இறுக்கி கொண்டதா தான் சொன்னான். அப்ப நம்ம நினைச்ச மாதிரி இவன் மட்டும் இல்லாம இன்னொரு கில்லரும் இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கில்லர் ஒரு ஆக்டிங்க போட்டதும், அது சரி, ஆனா நீங்க பேசிட்டு வந்த உடனே எதுக்காக அவன் தற்கொலை பண்ணிக்கணும், நீங்க ஏன் யாருக்கிட்டையும் சொல்லாம அவனை போய் பாத்தீங்க அப்படின்னு ஹீரோ கில்லரை முறைச்சிட்டு இருக்காரு. இது என்னப்பா கேலி கூத்தா இருக்கு, நான் எது பண்ணணும்னாலும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணுமா, ஏன் இஷ்டம், நான் என்ன வேணும்னா பண்ணுவேன்னு கில்லர் சமாளிக்க ஹீரோ கில்லரை பயங்கரமா ஒரு முறை முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப, அந்த பக்கம் ப்ரொஃபசர் ஏற்கனவே ஹீரோ கணிச்சு வச்சதுதான் இப்ப இவ கண்டுபிடிக்கிறா. 30 வருஷத்துக்கு முன்னால கில்லர் கையால சாக வேண்டிய 5வது விக்டிம் தப்பிச்சிட்டா. பிரசன்ட்ல அவளை கொன்னுட்டாங்க. அவ கொலை வெளியே வந்து அடுத்த 2 வாரத்துல 7வது விக்டிம் அதே மாதிரி கொல்லப்பட்டிருக்கா. அடுத்த 1 வாரத்துல 8வது விக்டிம் கொல்லப்பட்டிருக்கா. நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சவ இப்ப கொல்லப்பட்டிருக்கான்னு அவ செத்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கில்லர் ட்ரிகர் ஆகி அடுத்த 2 கொலையை பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டவ கிம் கிட்ட மேட்ரஸ் அல்ல. ஹீரோ ஸ்டேஷன் வரத்துக்குள்ளேயே என்னதான் 5வது விக்டிம் இப்ப கொல்லப்பட்டு தனித்தனியா பாடி கட்சாலும் அவ கால்ல புள்ளி இருந்துச்சுன்ற விஷயத்தெல்லாம் போலீஸ் வெளிப்படையா மக்கள் கிட்ட சொல்லல. இருந்தும் கில்லர் ட்ரிகர் ஆகி அடுத்தடுத்த 2 கொலை பண்ணிருக்கான்னா அந்த கேஸை விசாரிச்ச போலீஸ் ஆபீசர்ஸ்ல யாரோ ஒரு ஆளா தானே இருக்கணும். அப்படின்னு யாரெல்லாம் அந்த கேஸை விசாரிச்சாங்களோ அவங்க போட்டோ எல்லாத்தையும் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி இவனா இருப்பானோ அவனா இருப்பானோன்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு மட்டும் இவங்க மட்டும் இல்லையே, இந்த கில்லர் இருக்கான்ல 5வது விக்டிமோட கால் கடிச்சதும் அதை அட்டாப்சி பண்ணதே அவன் தானே, ஏன் அவனை லிஸ்ட்ல சேர்க்கலன்னு யோசிச்சுட்டு இருக்க. மீதி பேரெல்லாம் நோட்டீஸ் போர்ட்ல பல போட்டோஸ் ஒட்டி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஏஜ் குரூப் அவங்க கெப்பாசிட்டி எல்லாம் வச்சு கடைசியா 2 பேரை மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி கொலை பண்ணியிருந்தா இவங்க பண்ணிருக்க தான் சான்ஸ் உண்டுன்னு தனித்தனியா அந்த 2 பேரை கொலை நடந்த டைம்ல அவங்க எங்க இருந்தாங்கன்னு விசாரிக்க போயிடுறாங்க. அந்த டைம்ல ஸ்டேஷன்ல தனியா இருந்த ஹீரோ நோயில்ன்ற பேரையே பார்த்துட்டு இருக்கும்போது 2-3 சீனுக்கு முன்னால ஸ்டேஷனுக்கு வந்த கில்லர் நோட்டீஸ் போர்ட்ல இருக்க விஷயத்த பார்க்க போர்டை திருப்ப பார்த்தான்ல, ஹீரோ கூட தடுத்தாரே. அப்ப அவன் பாக்கெட்ல இருந்த ஃபவுண்டைன் பேனாவையும் அதுல ஏதோ ஒன்று எழுதிருக்கிறதையும் ஹீரோ பார்த்துட்டு பாருங்க. சோ இப்போ கில்லர் புள்ளி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண இங்க வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சின்ன ஒரு லிஸ்ட் வாங்கிட்டு வந்தாருல்ல, அதை எடுத்து பாக்குறாரு. ஃபவுண்டைன் பேனால கூட அதை யூஸ் பண்ணுவாங்கன்றதை ஹீரோ பார்த்ததும் டாக்டர் மேல டவுட். உடனே டாக்டரோட பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ண 86ல 6 கொலை எந்த ஏரியால நடந்துச்சோ கொலை நடந்த முழு டைமும் டாக்டர் இந்த ஏரியால தாங்க இருந்திருக்கான். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கெல்லாம் கரெக்டா வருது இல்ல. 86ல அந்த ஏரியால இருந்த கில்லர் 6 கொலை பண்ணிருக்கான். 30 வருஷம் அமைதியா இருந்திருக்கான். 2016ல அவங்கிட்ட இருந்து தப்பிச்ச 5வது விக்டிமோட கால்ல இருக்க புள்ளிய இவன் பார்த்ததும் திரும்ப ட்ரிகர் ஆகி அடுத்த 2 கொலை பண்ணிருக்கான். இவன் கொலைகாரன்றதுனாலதான் ஒரு தடவையும் வேற ஒரு கில்லர் இருக்கான்றத அவன் சூசகமா சொல்லிட்டு இருந்திருக்கான். போதா குறைக்கு பொண்ணுங்களோட கால்ல வச்சிருக்க அந்த புள்ளி ஒரு ஃபவுண்டைன் பேனாவால வச்சதா கூட இருக்கும்னு அதையுமே கில்லர் சொல்லிருப்பான். சந்தேகமே வேணாண்டா, அவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க கில்லர். அவன் பாக்கெட்ல வச்சிருந்த ஃபவுண்டைன் பேனால கூட நோயில்ன்ற வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கும். எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுவோன்னு ஹீரோ கில்லரை பார்த்ததுல இருந்து அவன் என்னெல்லாம் பண்ணா இப்படி எல்லாம் பேசினானோ அதை மண்டைக்குள்ள ஓட்டிக்கிட்டே ஹீரோ கில்லரோட ஆபீஸ்க்கு போறாரு.
நினைச்ச மாதிரியேங்க அங்க கில்லர் வச்சிருந்தா அவன் ஃபவுண்டைன் பேனால நோயல்ன்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நல்லா நெயில் பாலிஷ் போட்ட நெய் பாக்கெட் மாதிரி இருந்துகிட்டு இவ்வளோ நாள் நம்ம பக்கத்திலேயே இருந்தவன் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு நம்ம மூவ் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகா நம்மளை ஏமாத்திட்டான். பிளட்டி பக்கர்னு ஹீரோ உஷ்ணமாயிட்டு இருக்கும் போது கில்லர் இவ்வளோ நேரமா ஹீரோ உள்ள வந்தது, பேனாவை எடுத்து பார்த்தது, எல்லாத்தையும் வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். ஸோ ஹீரோவுக்கு போனை போட்டு, வாரணாச்சலம் நீ எப்படியும் என்ன கண்டுபிடிச்சிங்க வருவான்னு எனக்கு தெரியும், அதான் நான் எல்லாத்துக்கும் தயாரா இருந்தேன். போதும்டா, இத்தனை வருஷமான எலி மாதிரி ஓடி நீ என்ன பூனை மாதிரி துரத்திட்டு இருந்த வரைக்கும் போதும். எந்த டனல்ல இதெல்லாம் ஆரம்பிச்சதோ அந்த டனலுக்கு வா, அங்கேயே முடிச்சுப்போம். முக்கியமான விஷயம் யார்கிட்டயும் சொல்லாம தனியா வா. விஷயத்தை வெளியே சொல்லி பெருசாகலான்னு நினைச்ச உனக்கு வேண்டப்பட்ட ப்ரொஃபசர் கிம் 2 பேரையும் உயிரோட பார்க்கவே முடியாதுன்னு கில்லர் மிரட்ட, தெரியாம கூட அவங்க மேல கைய வச்சிடாத, தெரிஞ்சே செத்து போயிடுவ, கொய்யால இருறா உடனே வரண்டா அப்படின்னு ஹீரோ கிளம்புறப்போ இந்த பக்கம் ப்ரொஃபசருக்கோ இதுக்கு முன்னால இங்கிலாந்துல இருந்து கால் பண்ண இவ ஃப்ரெண்டு ஒருத்தி உன்னை கொரியால இருந்து யாரோ தேடிட்டு இருக்காங்கடி, என்னன்னு பாத்துக்கோன்னு சொன்னால, இது வரைக்கும் அது யாருன்னு தெரியல இல்லையா. சோ மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டவ, யாரு என்ன தேடி உனக்கு போன் பண்ணது, அவங்க பேரை சொல்லன்னு கேட்ட, கிம் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு போன் பண்ணானோ, கிம் யார்கிட்ட இவளை பத்தி விசாரிக்க சொன்னானோ அவன் பேர் தான் அது. மிஸ்ஸிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறான். ஸ்ட்ரைட்டா ப்ரொஃபசர் அவனை போய் பார்த்ததுல அவன் கிம்மோட பேரை சொல்றான். கிம் எதுக்காக நம்மளை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு அதை கிம்மு கிட்டே கேட்க, கிம்மும் ப்ரொஃபசரும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. அதுக்குள்ள ஹீரோ டனலுக்கு போய் கில்லரை பாத்துறாரு. ஜி என்னால நம்பவே முடியல ஜி, நிஜமாவே நீங்க பாஸ்ட்ல இருந்தா டைம் டிராவல் ஆகி வந்திருக்கீங்க, எப்படி ஜின்னு கில்லருக்கு ஒரே அதிர்ச்சி. ஆமாண்டா ஆமா, உன்னை பிடிக்கதான் இத்தனை வருஷம் காலம் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க, எல்லாரும் நீங்க பாஸ்ட்லயே செத்ததான் நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களை பத்தின ஒரு ரெக்கார்டும் இல்ல, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே டூப்ளிகேட்டோட அடையாளத்துல தானே, அவனை முன்னாடியே கொண்டுட்டேன், பின்னாலேயே உங்களையும் அனுப்பிட்டா நீங்க இருந்ததுக்கான தடையுமே தெரியாம போயிடும் அப்படின்னு கில்லர் சொன்னதும், எதுக்காக இவன் டூப்ளிகேட்டை கொண்டான்ற பிளாஷ்பேக் போனா, கில்லர் ஒரு டாக்டர் தானே, இவன் அப்பப்போ ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போய் அங்க மெடிக்கல் கேம்ப் போட்டு வயசானவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுப்பான் போல. அப்படி ஒரு நாளுங்க டூப்ளிகேட்டோட ஏரியா எதுவோ அங்க போய் மெடிக்கல் கேம்பை போட்டவன் கரெக்டா டூப்ளிகேட் அவனை வளர்த்த பாட்டி ஒன்று இருக்குல்ல அதை கூட்டிக்கிட்டு கேம்புக்கு வந்திருக்கான். அப்ப கில்லர் ஒரு வயசான தாத்தாவுக்கு விட்டமின் ஊசின்னு சொல்லி தான் ஒரு ஊசியை போடுறான். மறுநாளே தாத்தா அவுட்டு. ஹெல்த்தியான மனுஷன் எப்படி ஒரு நாள்ல சாக முடியும்? டூப்ளிகேட்டுக்கு டவுட் வந்துருச்சு. சோ கில்லரை மீட் பண்ணி, என்ன ஊசிங்க போட்டீங்க அவருக்கு, நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு நட்டுக்கிட்டாரு, நீங்க விட்டமின் ஊசி தான் போட்டீங்கன்னு சொல்றதை என்னால நம்பவே முடியல, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டூப்ளிகேட் விடாம அதே ஹாஸ்பிட்டல்ல ஆளை கொல்ற மாதிரியான ட்ரக் உங்கள்ட்ட இருந்து காணாம போயிருக்கா, அதை பாருங்கன்னு போட்டு நோண்ட ஆரம்பிச்சிருக்கான். அது கில்லருக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் உயிரோட இருக்க வரைக்கும் எப்போவா இருந்தாலும் ஆபத்து அந்த வேலை நம்மளை தேடி வரும்னு டூப்ளிகேட்டோட பாட்டி எந்த ஏரியால இருக்கோ அந்த ஏரியாவுக்கே போய் அங்க இருக்க ஒரு பப்ளிக் போன்ல இருந்து டூப்ளிகேட்டுக்கு போனை போட்டவன், தம்புடோ கரெக்டா உனக்கு 15 நிமிஷம் டைம், அதுக்குள்ள நீங்க வந்தனா உன் பாட்டி உயிரோட இருக்கும், இல்லனா பாட்டியோட போட்டிய உருவிடுவேன் அப்படின்னு கில்லர் மிரட்ட போய் பயந்து போய் டூப்ளிகேட்டும் அங்க வந்திருக்கான். அவன் வரத்துக்கு முன்னாலே கில்லர் பாட்டிக்கு ஊசி போட்டு கொன்னுட்டாங்க. கூடவே இங்க வந்த டூப்ளிகேட்டுக்கு ஊசியை போட்டு அவன்கிட்ட ஸ்பேரிங் பண்றப்பதான் டூப்ளிகேட் தப்பிக்கிற பதட்டத்துல அவன் போனை இங்கேயே போட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்ல. டூப்ளிகேட் காரை எடுத்துக்கிட்டு தப்பிக்க பின்னாலேயே துரத்திட்டு வந்தது இந்த ஜில்கானாவே தான். அரகுற மயக்கத்துல இருந்தவன் காரு ஒரு பள்ளத்துல விழுந்து ஆக்சிடென்ட் ஆனதும் காட்டுக்குள்ளேயே வச்சு அவன் கழுத்தை நெரிச்சு கில்லர் கொன்னு இருக்கான். அந்த பிளாஷ்பேக் முடிச்சிட்டு பிரசன்ட்டுக்கு வந்ததும் இங்க ஹீரோவுக்கும் கில்லருக்கும் முட்டிக்குது. ஆனா உனானா கையில ஊசி எடுத்து ஊட்டம் கொடுக்க ரெடி ஆயிடுவான் போல. ஊசி ஒன்னு எடுத்து ஹீரோவை குத்த பாக்குறான். அங்க ஹோட்டல்ல ப்ரொஃபசர் கூட பேசிட்டு இருந்த கிம்மோ ஒரு கட்டத்துக்கு மேல அவனால உண்மையை மறைக்க முடியல. வேணா நான் அவ அப்பான்றது அவளுக்கு தெரியாமலே இருக்கட்டும்னு ஹீரோ சொன்னாலும் இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு ஹீரோ தாமா அவன் அப்பா 30 வருஷத்துக்கு முன்னால இருந்து டைம் டிராவல் ஆகி வந்திருக்காருன்னு கிம் நடந்த உண்மையை சொல்ல, ப்ரொஃபசர்னு இல்ல அங்க நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதை நம்பவே மாட்டோம் தானே, அவளும் நம்பாத மாதிரியே தான் பேசிட்டு இருக்கா. திரும்ப ஹீரோவும் கில்லரும் ஃபைட்டிங்க போற இடத்துக்கு வந்தா ஃபைட்டு நல்லா போயிட்டு இருக்குங்க. ஹீரோவும் கில்லரும் மாறி மாறி சட்டையை பிடிச்சிக்கிட்டு தொப்பக்கடின்னு கீழே விழுந்தாங்க பாருங்க. அங்க தாங்க ஹீரோ எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்பார்க்கு மறுபடியும் எழுந்து நின்னா கில்லர் இருக்க இடத்துல ஹீரோவை காணோம், ஹீரோ இருக்க இடத்துல கில்லரை காணோம். ஹீரோவுக்கு முன்னால யாரோ ஒருத்தவங்க சைக்கிளை ஓட்டிட்டு வராங்க. தக்காளி சைக்கிள்ல என்னடான்னா ஒரு பழைய எஃப்எம் ரேடியோ ஓடிட்டு இருக்கு. நிதானத்துக்கு வந்து ஹீரோ டனலை சுத்தி முத்தி பார்த்தா டனல் புத்தம் புதுசா பொலிவோட இருக்குங்க. சோ இது 2017 இருக்க டனல் இல்ல. மறுபடியும் ஹீரோ டைம் டிராவல் ஆகி 1986 வந்துட்டாரு. ஐயோ அனுப்புங்க அனுப்புங்கன்றப்ப அனுப்பாம கில்லரை பிடிக்க வேண்டிய முக்கியமான நேரத்துல இங்க அனுப்பி விட்டீங்களேடா. நான் வேற அவன் தான் கில்லர்ன்றத அங்க யார்கிட்டயும் சொல்லலையே. போச்சு போச்சு இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ திணறி நிக்கும் போதே எபிசோட முடியுதுங்க. ஹீரோவோட ஃபீலிங்ஸ் கரெக்ட் தானே. டாக்டர்
மாஸ்டர் தான் கில்லர்ன்றது ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும், சொல்லாமலே இங்க வந்துட்டாரு. இதுக்கப்புறம் இங்க இருந்து கில்லர்ன்ற ஒருத்தவனை ஃபியூச்சருக்கு போகாமலே பண்ண போறாரா, இல்ல மீண்டும் இவரே ஃபியூச்சருக்கு போக வாய்ப்பு உண்டா? இந்த மாதிரி பல எக்ஸைட்மெண்டான கேள்விகள் உங்களுக்குள்ள வந்திருக்கும்ல, அது எல்லாத்தையும் அடுத்த 2 வீடியோ தான். ஒரு வீடியோவுக்கு 2 எபிசோடுன்னு 2 வீடியோல 4 எபிசோடையும் மொத்தமா பார்த்து முடிச்சிருவாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.